அண்ட் அவர் மேல போடப்பட்டிருந்த கேஸ் அப்படிங்கிறது திரும்ப பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, திரிஷா அவர்கள் பர்சனலாவே உதயநிதி அவர்கள் மேல வந்து கேஸ் கொடுக்க போறாங்களாமா. ஏன்னா பப்ளிக்கான இடத்துல ஒரு பொண்ணை தப்பா பேசுறது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம். அது வந்து அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் இதை நான் அப்படியே அமைதியா விட்டேன் அப்படின்னா இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பப்ளிக்கா பேசுவாங்க. ஸோ கண்டிப்பா சட்டப்படி நான் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேஸ் வந்து கொடுக்க போறாங்களாமா. அண்ட் இதனால உதயநிதி அவர்கள் மறுபடியும் வந்து ஏதாவது அரசு செய்யப்படுவாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. திரிஷா அவர்கள் இது ரிலேட்டடா தளபதி விஜய் அவர்கள்ட்ட கூட போன் பண்ணி பேச அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து குறிப்பா அரசியல்வாதிகளே நடிகைகளை பப்ளிக்ல தப்பா பேசுறது நம்ம ரீசெண்ட் டேஸா பார்த்து வந்துட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ப்ரொஃபஷனலா தான் நடிகை, மற்றபடி அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களும் ஒரு பொண்ணு தான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அதை நிறைய அமைச்சர்கள் நிறைய அரசியல்வாதிகள் மீறாங்க அப்படின்னு தான் தோணுது. சோ இந்த ஒரு விஷயத்தை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரிஷா அவர்கள் உதயநிதி மேல கேஸ் கொடுத்து இந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்களாமா. அண்ட் இது சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அவருடைய ரோலெக்ஸ் படம் எப்போ வரும் அப்படிங்கிறது குறித்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து ரசிகர்களுக்கு கொடுத்திருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரோலெக்ஸ் படம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஆசை. அதுக்காக லோகேஷ் கனகராஜ் அவர்களை கதை கூட பண்ண சொல்லியிருந்தேன். பட் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து மும்பைல அல்லு அர்ஜுனோட படத்துக்கு ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியும்.